டியர்ஸ், வீட்லயே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் ரொம்ப டேஸ்ட்டாவும் ஷவர்மா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட்டு குப்பூஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மைதா எடுத்துக்கோங்க, சால்ட்டு, குக்கிங் ஆயில் அண்ட் இதை வார்ம் மில்கில் மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது லைட்டாக பிசைஞ்சதுக்கப்புறம் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி வச்சிருந்த பாலில் ஊற்றி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் வைக்கிற சைஸாக இருக்கும். ஈஸ்ட்டு போட்டதுனால டபுள் சைஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் ரொட்டி எப்படி மேக் பண்ணுவீங்களோ சப்பாத்தி, அதேமாரி உருட்டி, ஆனால் சப்பாத்திக்கு போடுற மாதிரி மெலிசா போடாமல் ஷவர்மாக்கு கொஞ்சம் குண்டாவே உருட்டி எடுத்துக்கோங்க. அதை தவாவில் 2 பக்கமும் திருப்பி லைட்டாக ப்ரௌன் ஸ்பாட்டட் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப குக் ஆகிடக்கூட பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ருமால் ரொட்டி மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஷவர்மா ஸ்டஃப்பை உள்ளே ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஈஸியாக ஷவர்மா ரெடி ஆகிடும். இந்த ஷவர்மாவில் நான் என்ன ஸ்டஃப் கொடுத்துருக்கேன், என்னெல்லாம் இன்சைட் மசாலா கொடுத்துருக்கானோ, எப்படி இந்த ஈஸியாக ஷவர்மா நான் குயிக்காக மேக் பண்ணிட்டேன். ரெசிபி ஃபுல்லாக நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் காமெண்ட்டில் பின் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஈஸியான ஷவர்மா நீங்களும் வீட்டில் மேக் பண்ணிக்கலாம்.